அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டையும் வேட்பாளர் அறிவிப்பையும் ஒட்டுமொத்தமான நாம் தமிழர் கட்சியும் உலக தமிழர்களும் தமிழ் தேசியவாதிகளும் ஏன் மாற்று கட்சியில தமிழ் பற்று கொண்டவர்களும் கொண்டாடி கொண்டிருக்காங்க. மாற்று சிந்தனை கொண்டவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த பிரமிப்பை பார்த்து, இந்த ஒழுங்கை பார்த்து, இந்த டிசிப்ளினை பார்த்து நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. சாதாரணமாக நாம் தமிழர் கட்சியை கணக்கிட முடியாது என்று தங்களுடைய கருத்துக்களை பல்வேறு வகையில் பதிவு செய்கிறாங்க. பொதுவாக சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய நடுநிலையாளர் கூட இந்த மாநாட்டை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. வேட்பாளருடைய அறிவிப்பையும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சில பேர் சாட்டை துரைமுருகனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? விஜய் எடுத்து போட்டி போறேன்னு சொன்னீங்க, உங்க அண்ணன் உங்களை புறக்கணிச்சாரா? சாட்டையை புறக்கணித்த சீமான், சாட்டையை நிராகரித்த சீமான் வேட்பாளர் பட்டியலில் ஏன் பேர் இடம்பெறல? அப்போ நீங்க நிக்கலையா அப்படின்னு பல்வேறு கேள்வி வைக்கிறாங்க. ஏன் வேட்பாளர் பட்டியலில் பேர் இடம்பெறல? உண்மையிலே இந்த தேர்தலில் எனக்கு வாய்ப்பு வழங்கப்படலையா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு மிகப்பெரிய வெற்றிகரமாக முடிந்த கையோடு பல பேர் வேட்பாளர் அறிவிப்பை பார்த்த பிறகு தனிப்பட்ட செய்திகளில், வாட்ஸ்அப்புகளில், அலைபேசி வாயிலாக, அப்புறம் கமெண்ட்களில், அப்புறம் ஊடகத்தில் கூடிய சில நண்பர்கள் எல்லோருமே ஏன் நீங்கள் போட்டி போடலை, ஏன் அண்ணன் சீமானவர்கள் உங்கள் பேர் அறிவிக்கலை, நீங்கள் கேட்கலையா, அண்ணன் கொடுக்கலையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் வேட்பாளர் விருப்ப மனு இப்படிலாம் வாங்குறதே கிடையாது. இப்போ ஒரு தொகுதியில் ஒரு 50 பேர் விருப்ப மனு கொடுத்து அந்த 50 விருப்ப மனுவில் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர், இந்த தொழிலை சார்ந்தவர், இவருக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னா சீட்டு கொடுக்குதில்ல. இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் இவரை நிறுத்தினால் சரியாக இருக்கும் என்று தலைமை முடிவெடுக்கும். ஒரு குழு வச்சிருப்பாங்க. அண்ணன் சீமான் முடிவெடுத்து அவர்கிட்ட சொல்லுவார், இதை இவர் சரியா இருப்பாருன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பரிந்துரை பட்டியல் அனுப்பப்படும். அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்குது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பிருந்தே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அண்ணன் சீமான் தெரிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் சீதாலட்சுமி அவர்களை வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. தம்பி இடுமானம் கார்த்திகெல்லாம் 4 மாதத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அதே போல் தூத்துக்குடி தொகுதியில், அப்புறம் திருநெல்வேலி அக்கா சத்யா அவர்களை, தஞ்சாவூர் பகுதியில், இப்படி திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல அவர் கூட்டம் போடும் போதெல்லாம் இந்த கடலம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு, மலைகளின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, இப்படி ஒவ்வொரு மாநாடு போடும்போது அந்தந்த பகுதிகளில் கூட்டம் போடும் போதெல்லாம் வேட்பாளர் அறிவிச்சு வந்திருக்கிறது. போன வருஷம், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு அதற்கு பிறகு வேட்பாளர் அறிவிப்பு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் 234 வேட்பாளர், கிட்டத்தட்ட 180 வேட்பாளர் களத்தில் இருந்தாங்க. ஒரு 50-60 வேட்பாளர்கள் மட்டும்தான் புதிதாக அறிவிக்க வேண்டிய தேவை இருந்தது. அதையும் பிப்ரவரி 21 திருச்சி நடைபெற்ற அந்த மாநாட்டில் மொத்தமாக அறிவிச்சிட்டாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை விருப்ப மனுக்களை பெற்று இவர் இவ்வளவு செலவு பண்ணுவார், இவருக்கு இவ்வளவு நாள் இந்த பண்ணியிருக்காரு அப்படிலாம் இல்லை. இவரை இந்த தொகுதியில் நிறுத்துவதற்கு சரியா இருக்குமா? பெரும்பான்மை தத்துவத்தின் அடிப்படையிலையும் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. பொருளாதார பின்னணி அடிப்படையிலையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேர்வு செய்வது கிடையாது. இந்த தொகுதிக்கு இவர் இந்த பின்னணியில் இருக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி முடிவு செய்து அதில் கட்சியில் யார் சரியா இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள களத்தில் இறக்குது. அப்படித்தான் வேட்பாளர் தேர்வு நடைபெற்றுச்சு. அப்படித்தான் வேட்பாளர் தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாட்டை விஜய் எடுத்து போட்டி போடுன்னு சொன்னாரு. விஜய் நிற்கிற தொகுதியில் சாட்டை சுழலும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போதும் சொல்கிறேன், விஜய் நிற்கிற தொகுதியில் சாட்டை சுழலும். ஏன் விஜய் நிற்கிற தொகுதியில் மட்டும்? அப்போ விஜய் தான் உங்களுடைய எதிரியா அப்படின்லாம் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவறான அரசியலை, எந்த விதமான கொள்கை, கோட்பாடு, சித்தாந்த தெளிவும் இல்லாத ஒரு அரசியலை ஒருத்தர் புதுசாக கொண்டு வராரு. 50 ஆண்டு காலமாக போராடி ஒரு ரசிக மனப்பான்மையிலிருந்து அழிச்சு இப்போ தான் ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு பெரிய எழுச்சி கொண்டு வரும்போது மீண்டும் ரசிக மனப்பான்மையோடு எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் என்ன விமர்சனம் பண்ணால் தமிழ்நாட்டே விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாப்புல, என்னைய கேள்வி கேட்டால் தமிழ்நாட்டே கேள்வி கேட்ட மாட்டேங்கிறாப்புல, எனக்கு அரசியல் தெரியலன்னா தமிழ்நாட்டுக்கே அரசியல் தெரியலன்றாப்புல. இவருக்கு அரசியல் தெரியலனா எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியலாகும்? கரூர் பிரச்சனையில் என் மேலே பழி போடாதுன்றாரு. அப்போ உங்கள் மேலே பழி போட்டால் ஒட்டுமொத்த மக்கள் மேலே பழி போட்ட மாதிரி தானே. இவர் தப்பு பண்ணால் இவர் மேலே பழி போடக்கூடாதான், மக்களை கைவிட்டுருவாராம். ஆனால் இவருக்கு அரசியல் தெரியலன்னா மக்களுக்கே அரசியல் தெரியலையா? இப்போ வரைக்கும் கேட்குறோம், தாவேக்காவோட கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு. எந்த கொள்கையும் இல்லை. கொள்கை தேவையில்லை, எங்கள் தளபதியே போதும்னு சொல்லி புஷியானது சொல்றாரு. கட்சிக்காரன் யாருக்கும் எதற்காக விஜய் தேர்தலில் நிற்கிறாரு,
விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன செய்ய போறாரு, என்ன மாற்றத்தை செய்வாரு, ஊழல் லஞ்சத்தை, பசி பஞ்சத்தை, பாலியல் வன்கொடுமையை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட எப்படி தடுப்பாரு, தமிழ்நாட்டினுடைய 9 லட்சம் கோடி இப்போ 10,36,000 கோடி 10 லட்சம் கோடி, இந்த 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பாரு, புதிதாக கடன் வாங்காம தமிழ்நாட்டை எப்படி வளர்த்தெடுப்பாரு, தொழில்துறை எப்படி வளர்த்தெடுப்பாரு, வேலைவாய்ப்பு எப்படி வளர்த்தெடுப்பாரு, என்னத்தை சரி பண்ணுவார், அரசு ஊழியர்கள் இன்னைக்கு வந்து சம்பள பற்றாக்குறை, ஓய்வூதிய பற்றாக்குறை இருக்காங்க, அதை எப்படி சரி செய்வார், தமிழ்நாட்டில் தமிழருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கொடுப்பாரா, வட இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாரா, வட இந்தியர்கள் 1.5 கோடி பேர் உள்ள இருக்கிறாங்கன்னா அதை எப்படி தடுத்து நிறுத்துவார், அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு, அவருடைய கருத்து என்ன, எதுவும் இல்லை. இப்படி 1000 கேள்விகள் விஜயை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி இருக்கிறது. இது சமூக வலைதளங்களை தாண்டி களத்திலும் ஒழிக்க வேண்டும். களத்தில் மக்கள்கிட்ட நேரடியாக கேட்கும்போது தான் மக்களுக்கு இவர் ஒரு தவறான நபர், எந்த கொள்கை கோட்பாடும் இல்லாமல் சினிமாக்காரன் ஒருத்தர் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அது மிக மோசமான மாநிலமாக தமிழ்நாடு தள்ளப்படும் என்பதை மக்கள்கிட்ட விளக்கணும். அதுக்கு களத்தில் சொல்லணும். எல்லா கட்சிக்கும் ஹிடன் அஜெண்டா இருக்கும்ல, எல்லா கட்சிக்கும் ஒரு உள் வேலை திட்டம் இருக்கும்ல, அப்படி நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும்ல, எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவையும் இல்லைல்ல. அண்ணன் சீமான் என்கிட்ட என்ன வேலை கொடுத்தாரோ, என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிற மாதிரி என்கிட்ட என்ன வேலை கொடுத்தாரோ அந்த வேலையை இதுவரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்கிறேன், இனிமேலும் சிறப்பாக தரமாக செய்வேன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருக்காரு, இதை நீ பார்த்துக்கன்னு. மாநாட்டில் பேசும்போது கூட விஜய் திமுகவை அண்ணன் சீமான் விமர்சித்தாங்க, திருடர் முன்னேற்ற கழகம்னு. அதிமுகவை அனைத்து இந்திய திருடர் முன்னேற்ற கழகம் விமர்சித்தார். காங்கிரஸ் பாஜக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் தாவேகா குறித்து விமர்சனமே பண்ணலை. தாவேகா குறித்து தலைவர் விமர்சனம் பண்ணாமல் இருக்காரு, ஆனால் சாட்டை போன்றவர்கள், இடுமானம் கார்த்திக் போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் அந்த கருத்தை சொல்கிறாங்க. அண்ணன் சீமான் இவரையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டிய தேவையில்லை. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆற்றலாக, மிகப்பெரிய தலைமைத்துவம் கொண்ட மிகப்பெரிய தலைவராக வளர்ந்திருக்காரு. அவர் இன்னைக்கு நேற்று முளைச்ச மலையில் முளைக்காத ஒரு காலான பேச வேண்டிய அவசியம் இல்லை. 6:45 7 மணிக்கு பேச தொடங்கினாரு, 9:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 8 9 9 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஒருத்தர் நின்று கொண்டு எந்த துண்டு சீட்டும் எந்த விதமான A4 சீட்டும் இல்லாமல், ரெஃபரன்ஸ் இல்லாமல் மேடையில் சரளமாக மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு, பிரச்சனை மட்டும் பேசலை, அந்த பிரச்சனைக்கான தீர்வை பேசுகிறாரு. 1.5 மணி நேரம் வெறும் பேச்சு, 1 மணி நேரம் வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்னா 1.5 மணி நேரம் அவர் பேசுவதற்கு எவ்வளவு தயாராக இருக்கணும், அப்போ எவ்வளவு கருத்துக்கள் வரணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் 10 நிமிடம் பேசுவதற்கே 10 முறை துண்டு சீட்டை பார்த்து படிக்கிற ஒருத்தரை தன்னுடைய எதிரியாக நினைக்க முடியாது. அவரை இவ்வளவு பெரிய மாநாட்டு மேலே பேச வேண்டிய தேவையும் ஏற்படாது. அப்போ அந்த பணியை ஒரு தலைவர் இருக்கிறான், தலைவன் நேரடியாக என்ன பண்ணுவான், யார் எதிரியோ அவன் கூட மோதுவான். அப்போ தன்னுடைய தளபதிகளை, போர் வீரர்களை இந்த அல்லு சில்லாம் போட்டு தொலைஞ்சு வாப்பா அப்படின்னு அனுப்பிவிடுவார். அது மாதிரி இந்த அல்லு சில்லுகளை அடிப்பதற்கு, அல்லு சில்லுகளை வீழ்த்துவதற்கு புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது ஈ, எறும்பு, கொசு, அணிலெல்லாம் அடிச்சுட்டு இருக்காது. அப்போ அதை அடிக்கிறது யார் பண்ணுவாங்க, தனக்கு தளபதிகளை, போர் வீரர்களை, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்கப்பான்னு அனுப்புவாங்க. அப்படித்தான் இந்த களத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவறான கோட்பாடு, தவறான கொள்கையோடு எந்த சித்தாந்த தெளிவும் இல்லாமல் ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை வச்சு தமிழ்நாட்டு அரசியலில் எதையாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான், முதலமைச்சராகணுங்கிற ஒரே ஒரு கனவை தவிர வேற எந்த கனவும் இல்லாமல் ஒருத்தர் வராரு. அவரை இந்த களத்தில் மக்களுக்கு அவருடைய உண்மையான முகத்திரையை கிழித்து எரிய வேண்டிய தேவை இருப்பதனால ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காரு. அது சஸ்பென்ஸு, மிக விரைவில் தெரிய வரும். பல கட்சிகளுக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவாவா இருக்கும். சில கட்சிகளுக்கு இந்த தேர்தல் தங்களுடைய வாக்கு நிரூபிச்சாகணும், செல்வாக்கு நிரூபிச்சாகணும், தங்களுடைய பெரும்பான்மையை காட்டியாகணும் அப்படிங்கிற தேர்தல். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் என்பது ஒரு நம்பிக்கையான தேர்தல். அதுவும் இந்த மாநாட்டிற்கு பிறகு கட்சிக்காரங்க ஒட்டுமொத்த பேருக்குமே மிகப்பெரிய எழுச்சி, ஒரு எனர்ஜி, ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு 10-11 கட்சி, அது 3வது பெரிய கட்சியாக இருந்தாலும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும், நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக போட்டி போட முடியாது. அவங்களுடைய பிரம்மாண்டம் என்ன, நம்மளுடைய பிரம்மாண்டம் என்ன, பெரிய பிரம்மாண்டங்கிறது எல்லாத்தையும் உடைச்சி சுக்கா போட்டு நாம் தமிழர் கட்சி யாருக்கும் சளைத்த கட்சி அல்ல, எந்த கட்சிக்கும், இவன் ஆண்ட கட்சி ஆளும் கட்சிக்கும் சளைத்த கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி விரைகிறது என்பதை இந்த மாநாடு உரைத்திருச்சு. அதனால தான் ஒருத்தரெல்லாம் பேசுகிறாப்புல, இந்த மாநாட்டுக்கு வந்து விசாரித்தேன், மாநாட்டுக்கு போனவங்ககிட்ட ஒரு 5000 பேர் 10,000 பேர் வந்திருப்பாங்க. யாருக்கு மாநாட்டுக்கு வந்து மொத்தம் 44 பாக்ஸு, ஒரு பாக்ஸுக்கு மட்டும் 5000 சேரு. முதல் வருஷம் இருந்துச்சுல்ல, முதல் வருஷம் வெளி மாநிலம்
வெளிநாடு, ஊடக உறவுகள், நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்கள் 4 பாக்ஸ் போட்டிருந்தோம் மேடைக்கு முன்னாடி. அந்த 4 பாக்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட போட்டிருந்த சேரை விட அதிகமான நபர்கள் உட்கார்ந்துருந்தாங்க தரையில் சுற்றி. அதில் மட்டுமே ஒரு 15,000 பேர் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் திட்டமே கிடையாது அந்த முன்னாடி வந்து இது சேர் போடணும்னு சொல்லி. அதில் மட்டுமே ஒரு 1000 பேர் சேர் போட்டு 1000 சேர் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். வரிசையாக மாநில பொறுப்பாளர்கள் அதில் வந்து உட்காந்தாங்க. அதில் தான் ரெண்டு சீமானு உட்காந்துருந்தாங்க, குடும்பம் உட்காந்து என்னுடைய பிள்ளைகள்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்போது அங்கே மட்டுமே ஆரம்பிச்சிரு. மேடைக்கு இந்த பக்கம் இருக்கிற சைடில் லெஃப்ட் சைடு திருமூலர், வள்ளுவர், தொல்காப்பியர் வச்சுருந்த அந்த பதாகை வரிசையில் அந்த என்ட்ரன்ஸில் மட்டுமே ஒரு 10,000 பேர் நின்னாங்க. அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி, 100 அடிக்கு 1300 அடி. அந்த ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் போகிறதுக்காக வேட்பாளருடைய வாகனம் போகிறதுக்காக நிப்பாட்டியிருந்தோம். அந்த வேட்பாளர் பஸ்ஸு 5 பஸ்ஸு, அந்த 5 பஸ்ஸை அங்கே நிப்பாட்டிட்டு எடுக்க முடியலை, அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை அந்த 5 பஸ் நின்று எடுத்திருப்பாங்கன்னா அந்த 5 பேருந்து நின்ற இடத்துலையும் ஆட்களை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. அதேபோல் ஆம்புலன்ஸ் 12 ஆம்புலன்ஸ் நின்றுச்சு, ஆம்புலன்ஸ் நின்றாங்க. அது எல்லாமே மொத்தமாக மறைச்சாங்க. அப்போ உள்ள சிக்கல் ஏற்பட்ட ஆம்புலன்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருந்துச்சு. ஆனால் எந்த விதமான சிக்கலும் எந்த இடையூறும் யாருக்கும் உடல்நிலை சரியில்லாத கோளாரோ எந்த பட்சம் ஒரே ஒருத்தர் வந்து ஆர்வ மிகுதியில் குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்திருக்காரு. அப்போ அந்த குழந்தைக்கு மூச்சு இறைச்சிருச்சு. அவர் அங்கேருந்து ஓடி வந்திருக்காரு, கூட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு ஓடி வந்திருக்காரு. அந்த குழந்தைக்கு மூச்சு இறைச்சிருச்சு. உடனடியாக அந்த ஒரு குழந்தைய மட்டும் ஆம்புலன்ஸை தூக்கிட்டு போய் அது நலமாயிருச்சு. ஒரு இது கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை, சின்னதாக மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே குழந்தைய கூட்டி போயிட்டாங்க. இது ஒன்று தான் ஒட்டுமொத்தமான இந்த 5 லட்சம் பேர் திரண்ட இடத்துல ஆர்வ மிகுதியில் ஒருத்தர் குழந்தையை தூக்கிட்டு வந்தது சின்னதாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க, காப்பாற்றப்பட்டுச்சாங்க. வேற எந்த விதமான சிக்கலும் இல்லை. அப்போ எல்லாமே மொத்தமாக நிரம்பி நிற்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, சமூக வலைதளங்களில் தெரிந்த நபர், அவர் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரிம்பார், தடவியல் துறையில் வேலை பார்த்துருக்காப்புல. இப்போ இந்த ஆட்சியில் கூட 1 மாதம் கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க அவரை. வரதராஜன் ஒரு பெரிய மனுஷன், ஒரு ஐயா, மதிக்கத்தக்க நபர், நேதாஜி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பெல்லாம் வச்சுருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் 5000 பேர்னு சொல்கிறாரு. அதாவது படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்றார் பாரதி. நீங்கள் ஐயோன்னு போகக்கூடாதியா, நீங்கள் நல்லா வாழணும். நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி விரைவதை, இது போன்ற வன்மவாதிகள் இருக்கான்ல, இவருக்காகவாவது நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி வரணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி எப்படி பண்ணுது, நாம் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் எப்படி பேசுகிறாங்க, மக்கள் மன்றத்தில் பேசுகிறவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா சட்டசபைக்கு போனால் எப்படி பேசுவாங்க என்பதை பார்ப்பதற்கு 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தோற்று போயிடும். சீமானே தோற்று போயிடுவார். ஜாதகம் சொல்கிறான், ஜோதிடம் சொல்கிறான். 1.1 விழுக்காடு வாங்கின கட்சி இந்திய அரசியல அதுக்கப்புறம் நின்னதான் சரித்திரமே கிடையாது. 1.1லேருந்து இன்னைக்கு 8.2. இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு வந்தது அரசியல் கருத்து கணிப்புகள், இந்த ப்ரீ போல் எக்ஸிட் போல்லாம் வாங்கல, இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் போடுவாங்களே, எல்லாருடைய மனநிலையும் பாதிக்கப்பட்டுருச்சு, மாறிடுச்சு, டோட்டலாக மாறிடுச்சு. ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டாரு சீமான். இன்னும் பல்வேறு ஊர்களில் இருந்து வாகன வசதி செய்வதற்கு சரியான பொருளாதாரம் இல்லை. ஒரு ஊருக்கு ஒரு 20 வாகனம் அமைத்து கொடுப்பதற்கு ஒரு பொருளாதாரம் இருந்திருந்தா இன்னும் கூடுதலாக ஒவ்வொரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட 30லேருந்து 50 வாகனம் வந்தாங்க. இன்னும் ஒரு தொகுதிக்கு ஒரு 10-20 வாகனங்கள் அமைக்கலாம். 10 பஸ் 20 பஸ் அமைச்சிருந்தா திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் டிராஃபிக் ஏற்பட்டிருக்கும். இந்த திடல் பற்றிருக்காது, பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் பண்ணதுக்கான பொருளாதாரம் இல்லை. அவங்கவுங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னால் வந்துட்டாங்க. இன்னும் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இன்னொரு 2 மாதம் முன்னாடியே திட்டமிட்டு, இல்லை இன்னும் மாநாட்டை ஒரு 10-20 நாள் தள்ளி வச்சிருந்து பண்ணியிருந்தா தாங்கியிருக்காது. அதுக்கான பொருளாதார பின்னணி இல்லை. அங்கங்கே கிடைக்கிறத போட்டு திரள்நிதியை போட்டு வச்சு பண்ணதுனால இவ்வளவு. இல்லைனா 10லேருந்து 15 லட்சம் பேரை சாதாரணமாக கூட்டக்கூடிய திறன் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. பொருளாதார பின்னணி இல்லை. பொருளாதாரம் மட்டும் இருந்த விஜய் 80 கோடி செலவு பண்ணி, எப்படி 80 கோடி செலவு பண்ணி ஊருக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து, அவர் பெரிய 69 படத்தில் நடித்த பெரிய மாஸ் லீடர், மாஸ் நடிகர் அப்படின்ட்டுக்காக பக்கா மாசு அப்படின்னு கூட்டத்தை கூட்டினாப்புல. அது முதல் விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட்டினாங்க, குஜுன்னு கூட்டினாங்க. கூட்டம் என்ன, உள்ளே போச்சு வெளியே வந்துச்சு. ஒரு பக்கம் உள்ளே போயிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. பார்த்தவன் கிளம்பிட்டான். இங்கே அப்படி இல்லை. வந்தவன் 5:30 மணிக்கு வந்தவன் 9:30 மணி வரைக்கும் நகரலை. அதுக்கு பிறகு மாநாட்டு திரளை விட்டு வெளியேற மனசு இல்லை. 2வது மாநாடு விக்கிரவாண்டியில் போட்டார்ல விஜய், அந்த மாநாட்டை விட 5 மடங்கு கூட்டம் திருச்சியில் நாம் தமிழ் குடிச்சு. அங்கே போட்டது வெறும் 30,000 சேர், நாங்கள் போட்டது 2,20,000 சேர். விஜய்க்கு மாநாட்டுக்கு சேர் போட்டவன் எண் என்ற அலைபேசி எண் இருக்குது, இப்போ சொல்லவா? அந்த சேர்லையும் எல்லா சேரையும் உடச்சி சுக்கா மாவு மாதிரி ஆக்கிட்டாங்க. பல சேர்கள் வந்தவருக்கு வந்து நாற்காலி வந்து சேரலை. நாங்கள் இவ்வளவு நாற்காலியில் போட்டு எல்லா நாற்காலியும் பத்திரமா போகுது, அதை பார்த்து பொறுக்க முடியாமல் தான் 5000 பேர், 10,000 பேர், 50,000 பேர், 1 லட்சம் பேருங்க மாட்டு சிந்தனை கொண்ட
மாற்று தத்துவத்தை ஏற்படுத்தி கொண்ட அண்ணன் சீமானுடைய அரசியலை தொடர்ச்சியாக விமர்சிக்கக்கூடிய மாரிதாஸ் சொல்றாரு 6லேருந்து 7 லட்சம் பேர்னு. நானே 5 லட்சம் பேர் தான் சொன்னேன். அவர் 6லேருந்து 7 லட்சம் பேர்னு சொல்றாரு. அவங்களுடைய உளவுத்துறையிட மத்திய உளவுத்துறையிட்ட அவர் கணக்கு எடுத்து பல்வேறு அதிகாரிட்ட கணக்கு கேட்டு அவர் சொல்றாரு. இப்படி எனக்கு கணக்கு பண்ண முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டருக்கு திருச்சியை நோக்கி டிராஃபிக், மணப்பாறையில் 13 கிலோமீட்டருக்கு டிராஃபிக், இங்கே விராலிமலையிலேருந்து பூங்குடி வர்ற வழியில் வந்து முழுமையாக ரயில்வே கேட்டிருந்ததுனால அந்த பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக். பல வண்டிகள் மாநாட்டுக்கே வந்து சேரவே இல்லை. மாநாட்டு திடலை விட்டு கட்சியினுடைய தலைமை நிலைய நிர்வாகிகள் கிளம்பும் போது மணி 3 மணி. ஏன்னா டிராஃபிக், வண்டி எங்கே இருக்குது எதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இன்னைக்கு எப்படி போயிடுச்சுன்னு தெரியும். இன்னொரு 50லேருந்து 1 கோடி ரூபா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு மட்டும் செலவு பண்ணியிருந்தா 24/7 எல்லாரும் லைவ் போட்டிருப்பாங்க. இந்த பிரம்மாண்டங்கள் இன்னும் கூடுதலாக போய் சேர்ந்திருக்கும். ஆனாலும் சமூக வலைதளத்தை மாநாடு 4 நாள் ஆச்சு. இன்னைக்கு தேதி 25. இன்னைக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய மாநாடு ஆர்ப்பரித்திருக்கிறது. அதனால தான் இந்த விமர்சனங்கள், அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலைன்னு. ஆனாலும் இந்த மாநாடு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இந்த தேர்தலில் தெரிய வரும். மாநாடே எப்படின்னா தேர்தல் பரப்புரைக்கு என்னென்ன திட்டமிட்டிருப்பாரு, தேர்தல் செயல்பாட்டு வரைவுக்கு எப்படி திட்டமிட்டிருப்பாரு, தேர்தல் அறிக்கைக்கு எப்படி திட்டமிட்டிருப்பாரு. 6 மாதமாக உட்காந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட அண்ணன் சீமானுடைய உதவியாளர்கள், இயக்குநர்கள், டைரக்டர்ஸு, அதே போல் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 50 பேர் தலைமை நிலையத்தில் உட்காந்து பம்பரமாக சுழன்று நாம் தமிழ் கட்சி எப்படி ஆட்சி அமைக்க போகுதுங்கிறத வெறும் பேப்பரால் காணொலியாக தரப்போகிறாங்க. காணொலியாக பார்த்தா தான் மக்களுக்கு புரியும். ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை எப்படி பண்ணுவேன், ஒரு தற்சார்பு பொருளாதாரக்குள்ள ஒரு நிலத்தையும் வளத்தையும் சார்ந்த தொழிற்சாலை அமைப்புனா எப்படி அமைப்பேன், என்னென்ன செய்ய போகிறேன், கரும்பு வந்து எப்படி தொழிற்சாலை உருவாக்குவேன், தக்காளிலேருந்து எப்படி தொழிற்சாலை உருவாக்குவேன், பால் பண்ணனா பால் பண்ணை எப்படி இருக்கும், சும்மா வந்து துண்டை போட்டுக்கிட்டு கையில் குச்சியை வச்சுக்கிட்டு கஞ்சியை தூக்கிட்டு போகிற ஆட்டு பண்ணை கிடையாது. நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ஆட்டு பண்ணைகள் அது எப்படி அமைக்கப்படும், எப்படி அமைச்சிருக்காங்க வெளிநாடுகளில் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பல்வேறு காணொலிகளை ஏஐ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வரும்போது இந்த மாநாட்டை தாண்டிய 3 மடங்கு பிரம்மாண்டம் காத்திருக்கிறது, 3 மடங்கு அதிர்வு காத்திருக்கிறது, இன்னும் பல சம்பவங்கள் காத்திருக்கிறது. அதில் அண்ணன் சீமான் எனக்கு கொடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. அது தேர்தல் தேதி அறிவித்த உடனே நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெயிட் அண்ட் see. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி